பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி அந்த காலத்து மக்கள் ஈமான் ஜொலிச்சது. காலங்கள் போக 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 மக்கள்கிட்ட பலகீனம், இபாதத்துல பலகீனம், ஈமான்ல பலகீனம் வருகிற பொழுது அவர்களை சரி செய்ய எந்த யுக்தியை கையாண்டார்கள் என்றால் மார்க்கத்திலே புதிதான விஷயத்தை உருவாக்கினார்கள். அந்த புதிதான விஷயம் என்பது மார்க்கத்திற்கு எதிரல்ல, மார்க்கத்திற்கு உள்ளேயே இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. சரி, எப்படிங்க கொண்டு வந்தாங்க உமர் ரலியல்லாஹு? இப்ப ரம்ஜான்ல தொழுதா நன்மையா? நன்மை. ரம்ஜான்ல ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 70 மடங்கு சுப்ஹானல்லாஹ்வா? நன்மை. மக்களும் இப்படி தொழுகாம இருக்கிறாங்க, இங்க வாங்க வந்து 20 ரக்காயத்து தொழுங்க, முடிந்தவர்கள் தான், கட்டாயப்படுத்தலவங்க தொழுங்கள் என்ற அந்த ஃபார்முலாவை, அந்த நல்ல பிதஅத்தை, பிதஅத்துல 2 வகை, அந்த நல்ல பிதஅத்தை ஏற்படுத்தினார்கள். உலகம் முழுக்க பிதஅத்வாதி வஹாபிகள்லாம் 8, 11, 16 கதறினாலும் எந்த மண்ணில் பெருமானார் பிறந்தார்களோ, எந்த மண்ணில் அடக்கமானார்களோ அங்கு காலம் முழுக்க அவ்வளவுதான் தொழுது இருக்கிறாங்க.